வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துருந்தோம் இன்னும் பார்க்கலாம். நீங்கள் நிறைய வாட்டி நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது, ஆனால் இல்லை எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தேடின்னு தான் போகிறோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு கால் சந்தோஷத்தில் ஒரு கால் நோக்கத்தில் சஃபரிங்கில் இருந்தால் தான் யூ வில் ஃபைண்ட் மீனிங் இன் லைஃப். உங்களுக்கு ஜாய் சந்தோஷத்துக்கு மீனிங்கே நீங்கள் கொஞ்சம் அடிப்பட்டால் தான் அந்த சந்தோஷத்துக்கு உங்களுக்கு அந்த அருமை புரியும். Why do we have to suffer to find this joy? சஃபரிங் இல்லாமல் ஜாய் இருக்க முடியாதா? அமிதாப் பச்சனோட படம் ஒன்று இருக்குது, முகந்தர் கா சிக்கந்தர்னு. என்ன கதை அது? சிக்கந்தர்னா எம்பரர், முகந்தர்னா ஃபேட். தி எம்பரர் ஆஃப் ஃபேட், முகந்தர் கா சிக்கந்தர். அதில் முதல்ல ஒருத்தன் பாடுவான், ஒரு பையன். அவன் என்ன பாட்டு பாடுவான்னா, நீ எவ்வளோ தான் ஹாப்பியாக இருந்தாலும் லைஃப்பில் எங்கேயோ ஒரு போர்ஷனில் உனக்கு வருத்தம் இருக்கும். அதனால் வருத்தம் இல்லாத ஒரு சோலே இருக்க முடியாது. ஆனால் ஹாப்பினஸ்ஸுங்கிறது ஃப்ளீட்டிங். நோபடி இஸ் ஹாப்பி ஃபார் எவர். பட் எல்லாருக்கும் மனசுக்குள்ளே இது கிடைக்கலையே அப்படின்னு ஒரு சோகம் இருக்கும். நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு சோகம் டெஃபினட்டாக இருக்கும். தட் ஆம் ஐ வில் பி ஸோ ஹங்க்ரி அட் 95 இன்டர்வல். அவனுக்கு அவன் கொள்ளு பேரை அவனை பார்க்கல. கொள்ளு பேர் எனக்கு எவ்வளோ சொத்தில் கம்மி பண்ணலாம், என்னை பார்க்கல. பேரன் கொள்ளு பேரனை கூட்டின்னு காட்டல. இதுக்கெல்லாம் பின்ன அவன் பேர் அடாப்டட் கிராண்ட் டாட்டர்கிட்ட அவன் க்ளீனாக சொல்லிட்டான், மை ஒய்ஃப் லைக் யூ, ஐ கேவ் சம் மனி, யூ ஆர் மை நாட் மை கிராண்ட் டாட்டர். மை சன் இஸ் அடாப்டட் டு யூ, இட் இஸ் மை சன்ஸ் ப்ராப்ளம், நாட் மைன். ஏன்னா ஷி வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ நானி சம்வேர் அண்ட் செட் ஐ எம் பஃபட்ஸ் கிராண்ட் டாட்டர். திஸ் இஸ் ஹவு ஹி ட்ரீட்ஸ் அஸ், ஹி ட்ரீட்ஸ் ஹிஸ் ரிலேட்டிவ்ஸ் பேட்லி அப்படின்னா அவன் ரிட்டர்ன் ஆஃப் சவ் கொடுத்தான். ஒன்லி அடாப்டட் டாட்டர் ஆஃப் மை சன். கேட்கறதுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. இவ்வளோ பணம் இருக்கும்போது என்னங்க. ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே, ஏதாவது ஒரு சோகம் எல்லாருக்கும் எப்போதும் இருக்கதா இருக்கும். ஒரு அன்ஃபுல்ஃபில் ட்ரீமு, ஏதாவது எல்லாரும் ரமண மகிழ்ச்சியாக இருந்துட முடியாது. கரெக்ட். ஒரு அன்ஃபுல்ஃபில் ட்ரீமு, ஒரு லட்டு கிடைக்கணும்னு ஒரு ஆசை, ஏதாவது ஒரு ட்ரீம். இதுவே டிஸ்டன்ட்டாக வாரன் பஃபெட் ஏதோ ஒரு தாத்தா பேரன் குழந்தையோட பெரியப்பாற மச்சன் இதுதான் நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். நான் ரியல் ஐடியல் பர்சன் ஜேஆர்டி. அவருக்கே ஏதாவது வருத்தம் இல்லாமல் இருக்காது. அவருக்கு என்னங்க வருத்தம் இருக்க முடியும்? அப்பாவும் நேரு இதை பிடிக்கிட்டான், ஏர் இண்டியாவை இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் பிடிக்கிட்டாங்க. பிடிக்கிட்டு நீயே ஏர் இண்டியாவை நடத்துன்னு கொடுத்தான். இவர் ரன்னிங் ஏர் இண்டியா. அப்புறம் என்ன மாதிரி நிறைய இருக்கும். அண்ட் அவர் ஜனதா பார்ட்டி டெமோக்ரஸிக்காக இப்போல்லாம் பயந்து ஓடுற மாதிரி ஓடாமல் ஜனதா பார்ட்டியை பேக் பண்ணார். ஜனதா பார்ட்டி ஜெயிச்ச அப்புறம் முதல் வேலை அவனை ஏர் இண்டியாவில் வெள்ளத்தில் நடத்தான். இந்திரா காந்தி அண்ட் நேரு கெப்ட் him in ஏர் இண்டியா அண்ட் he was running ஏர் இண்டியா வெரி வெல் in 1977. 25 வருஷம் ஏர் இண்டியா இது நேஷ்னலைஸ் ஆன அப்புறம் கூட அவன் நடத்தின்னு இருந்தான். நேரு never touched him. He said, Jay, this is your airline, run it. Only the government owns it. ஆனால் சம்டைம்ஸ் வாழ்க்கையில் உங்கள் லைஃப் ஷாக்கிள்டன் மாரி இருக்கலாம்ல. நீங்கள் அப்படியே சஃபர் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அப்போ சஃபர் பண்ணிட்டு ஹாப்பினஸே வராது. ஷாக்கிள்டன் அது மாதிரி தானே இருந்தது. ஷாக்கிள்டன் இஸ் அ கிரேட் மேன் டுடே இல்லையா. we say Shackleton's way, who teach you how to survive. See, everybody's life is half full. It's not fully full. தமிழில் சொல்லுங்கள். எல்லாரோட லைஃபும் பாதி டம்ளர் மாதிரி, ஒரு போர்ஷன் காலியாக இருக்கும், ஒரு போர்ஷன் ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தான் அவனோட கஷ்டத்தை பற்றி அவனுக்கு தெரியும். ஓ, தட் இஸ் வெரி ட்ரூ. நீங்கள் சொன்னது ரொம்ப இன்சைட்ஃபுல். அது நம்ம எல்லாரும் தூரத்துலேருந்து பார்க்குது, அங்கே புல் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்ற. ஏவிஎம் சார் போனார், எல்லோரும் ப்ரைஸ் பண்ணாங்க, எல்லாம் நல்லா இருந்தது. பட் கடைசியில் ஒரு பேத்தி அவன் மேலே கேட்ட கேஸு சால்வ் ஆகலை அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதுக்கு முன்னாடி அவங்க தம்பி அவர் மேலே கேஸ் போட்டார், வாழ்க்கையாக எடுத்திருப்பார். அவர் தான் சம்பாதிச்சார், அவர் தான் பெரிய படம்லாம் பண்ணார். இல்லை பெரிய ஸ்டார்ஸ்லாம் வேறு கொண்டு வந்தார். சிவகுமாரோட ஃபுல் இதே அவர் தான். பட் அவர் சிவகுமார், சிவாஜி கணேசன் எல்லாரையும் கொண்டு வந்தது அவர் தான். ஆமாம். கமல்ஹாசனுக்கு ஃபஸ்ட்டு பிரேக் கொடுத்ததே அவர் தான். ஸோ அவர் பிரதர் முதல்ல கேஸ் போட்டு பிரித்தார். அப்புறம் அவன் கிராண்ட் டாட்டர் ரன் வித் சப்படி. இவங்க சொல்லிட்டாங்க கல்யாணம் பண்ணால் சொத்து கிடையாது, ஓகேன்னு போயிடுச்சு. இந்த பொண்ணு போன அப்புறம் தான் சொத்தில் பங்கு கொடுங்க கேஸ் போட்டுடுச்சு. சோகம் இருக்க தானே இருக்கும். டெத்தில் கூட அந்த பொண்ணை காணும். கரெக்ட். ஸோ நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சோகம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆனால் அது ரிவர்ஸாக சொல்லிக்க முடியாதுல்ல. அப்படின்னா எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் வேணால் நான் நிறைய சஃபர் பண்ணால் சந்தோஷம் வந்துடும் சொல்லிட்டு நான் சஃபர் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? அதுவும் முடியாது. பட் யூ ஹாவ் டு ஹாவ் த பெயின்
பெயினே இல்லாமல் கிராட்டிஃபிகேஷன் வராது. கிராட்டிஃபிகேஷன் அதுவே வராது. அப்போ தான் அந்த இதுக்கு நீங்கள் என்ன கிடைக்குதோ அதுக்கு வேல்யூ அப்போ தான் தெரியுமா? வேல்யூ தெரியும். தென் அன்லஸ் யூ புட் இன் தி எஃபர்ட் உங்களுக்கு எப்படி சக்ஸஸ் கிடைக்கும்? யூ டெல் மீ சம்படி ஹூஸ் பிகம் வெரி சக்ஸஸ்ஃபுல் வித்தவுட் எனி எஃபர்ட். அவன் எங்கே சஃபர் பண்ணான்னு நான் சொல்கிறேன். நான் சொல்லிட்டேன், சொல்லு. நீங்கள் கோவப்படக்கூடாது. ப்ராமிஸ். உங்கள் ஜான் மெக்கென்ரோ அவன் சைல்ட்ஹுட்டை பற்றி போய் கேளு. என்னங்க நீங்கள் அவர் ஆனால் காலை கூட தொட முடியாது, சும்மா பேக் எடுத்து அவருக்கு டேலண்ட் சும்மா அப்படி எப்படி அடிச்சிட்டாரு. அப்பப்போ கோவம் வரும்போது எல்லாரும் கண்ணா வேணாலும் திட்டுவார். பஸ் அவன் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டான். அவன் ஃபேமிலியால் கோர்ட்டே ஆஃபர் பண்ண முடியாது. ஃப்ரீ கோர்ட்டில் ஆஃபர் பண்ணும், ஃப்ரீ கோர்ட்ஸில் ஆடிட்டு இருந்தான். அவங்க பேரண்ட்ஸோட டிக்கெட் டு ப்ராஸ்பெரிட்டியே ஜான் மெக்கென்ரோ தான். அவன் வந்து அந்த பழைய வீட்டில் அவங்க அம்மா இருந்து அப்படியே வச்சுருக்கான். கூட்டிகிட்டு போய் இப்போ ரீசெண்டாக ஒரு டூர் இதில் காமிச்சான், ஒரு டோர்னமெண்ட்டில். இங்கே இருக்கிற குயின்ஸில் ஒரு பேக்வேர்ட் போர்ஷன் ஆஃப் இங்கிலாந்து, நியூயார்க்கில் தான் அவன் பப்ளிக் கோர்ட்டில் ஆடி கற்றுண்டான். அண்ட் தட் இஸ் வை he was so angry. He thought he was told he was supremely talented and he was so angry in losing. அவன் கோபம் வரச்செல்லாம் என்ன நடத்தான்னா அவன் மேலேயே கோபம் வருது. அதான் அவன் சொல்லுவான். ஓஹோ. ஸோ ஆக்சுவலாக அவன் அம்பையர்லாம் திட்டும் போது, ராக்கெட்டெல்லாம் உடைக்கும் போது, பால்லாம் அடிக்கும் போது, பால் வச்சு அதெல்லாம் அவன் மேலே இருக்க கோவத்தை அப்படி காமிக்கிறான். மை கேம் இஸ் நாட் அட் இட்ஸ் பீக். அவ்வளோ டேலண்ட்டு, நான் வந்து இவ்வளோ ஸ்மார்ட்டு, ஆனால் இப்படி ஒரு சில்லி மிஸ்டேக் பண்ணுறேன்னு கோவம். இது கூட என்னால் பண்ண முடியல அப்படிங்கிற கோவம். அட்லீஸ்ட் யூஸ் தட் கோவம் நாட் டு இம்ப்ளோட். கிராம் ஹிக்குன்னு ஒருத்தன் தான். அவன் தான் அடுத்த டெண்டுல்கருக்கு முன்னாடி வந்தவன். அவன் தான் காட் ஆஃப் பேட்டிங்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவனை சவுத் ஜிம்பாப்வேலேன்னு கூட்டின்னு போய் இங்கிலாண்டில் சிட்டிசன் ஆகிட்டாங்க. கவுண்டி கிரிக்கெட்டில் செஞ்சுரியாக அடிச்சுட்டே இருந்தான். 5 செஞ்சுரி, 6 செஞ்சுரி, 500 ரன், 600 ரன்னு. அவன் தான் அடுத்த கிரேட் பிளேயர்னு நினச்சாங்க. டெஸ்ட் மேட்ச்சில் விட்டா தே சாட்டர்டே மவுட். தடவி 1 செஞ்சுரி 2 செஞ்சுரி அடித்து கடைசியாக திரும்பி கவுண்டி கிரிக்கெட் போயிட்டான். அவனுக்கு எவ்வளோ வெறுப்பு இருந்திருக்கும். எஸ், அன்பிலியபிளாக வெறுப்பு தான் இருந்திருக்கும். அதே மாதிரி இந்தியாவில் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுறதுக்கு பேடின்னு ஒருத்தரம் தான். பேடி வாஸ் ஸோ குட் அட் இஸ் ஆர்ட். நீ யாரையுமே அவனுக்கு அப்புறம் விளையாட முடியாது. There were 2 people at that same time who took more than 500 wickets in Ranji, who never got a chance to play for India. Wow. One is Paddy Shivalkar from Bombay and Rajendra Singh Goyal, Haryana. Because பேடி இருந்ததுனால இடமே கிடைக்கல. அதுக்கப்புறம் திலீப் தோஷின்னு ஒருத்தர் 35 வயசு ஆனவன் மட்டும் பேடிக்கு அப்புறம் டெபியூ பண்ணான். There was another guy called Raghuram Bhatt who couldn't play for India. 1 match or 2 match ஆடணும். இந்த 4 பேர் கேரியரை பேடி கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டோம். ஏன்னா அவ்வளோ வெரி டேலண்டாக இருந்தாங்க. நீ இப்படி சொல்கிறல்ல, அமுன் மசூம்தார்னு ஒருத்தர் தான். அவனை போய் நீ ரஞ்சி டிராஃபியில் பார்த்தா அவன் செஞ்சுரி அடித்த மாதிரி யாருமே கிடையாது. இப்போ இந்தியா உமன்ஸ் கோச் வந்ததில்ல, அவன் ஜெயித்தான். ஒரே ஹாப்பி. பட் இன் ஆல் இஸ் லைஃப், இன் எனி அதர் இரா if he was born 5 years later, he would have played 100 test matches. அவன் he was born right with Tendulkar. With Tendulkar, Lakshman, Dravid and Sehwag, he could never make his way into the Indian team. இதெல்லாம் தான் சோகம். புரியுது. ஸோ இதுமாரி சஃபரிங் இருந்து தான் உங்களுக்கு வந்து கிராட்டிஃபிகேஷன் இருக்கும். புரிஞ்சுடுது. புரியுது எனக்கு. தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.